பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு நிறைய பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வந்த பிறகு சந்திக்கிற பிரச்சனைகள் போராட்டங்களை பார்த்து அநேகர் சோர்ந்து போகிறாங்க. அநேகர் நான் வந்த பாதை சரியோ, திரும்பி நான் முதலாவது இருந்த மாதிரி இருந்திருந்தா இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் நான் சந்திச்சிருக்க மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய கிறிஸ்தவர்கள் இருக்காங்க. அநேக வருடங்கள் ஆண்டரோட பயணித்த பிறகும் ஆண்டரோட ஒரு நெருங்கிய அனுபவம் இல்லாததுனால அப்படிப்பட்ட சிந்தனைகள் அநேக கிறிஸ்தவர்களுக்கு வரது உண்டு. ஆண்டவர் பார்த்திங்கன்னா நம்மளை அழைக்கும் போது நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறோம். ஆண்டவர் தான் வழியும் சத்தியமும் ஜீவனும் என்று நம்ம அறிந்ததுனால தான் நம்ம ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறோம். அதுக்கு பிறகு அந்த பரலோக சிந்தை நமக்குள்ளே இராதனால இந்த பூமிக்குரிய பிரச்சனைகளும் போராட்டங்களும் பார்த்து நமக்கு அந்த பரலோகக்கூடிய சிந்தை இல்லாததுனால தான் அநேக தடவை நம்ம பின்வாங்கி போகிறது, இல்லைன்னா சோர்ந்து போகிறது, இல்லைன்னா திரும்பி நம்ம வந்த ஆண்டரை விட்டு தூரம் போகக்கூடிய காரியங்களும் அநேக கிறிஸ்தவர்களோட வாழ்க்கையில் நேரிடுது. இப்போது நம்ம மத்தேயுல 8ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது சீஷர்கள் ஆண்டரை நம்பி எல்லாத்தையும் விட்டு வருவாங்க, ஆண்டரோட தான் பயணிப்பாங்க. இதில் பார்த்திங்கன்னா 22லேருந்து 26ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது சீஷர்கள் ஆண்டரோட அந்த படகுல போகும்போது ஒரு பலத்த காற்றும் கடலுக்கு கொந்தளிப்பும் வரும்போது அவங்க பயந்துடுவாங்க. அப்போ ஆண்டவர் அவங்கள 26ஆம் வசனத்தில் இப்படியாய் சொல்லுவாங்க, அல்ப விசுவாசிகளை ஏன் பயப்பட்டீர்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுவாங்கன்னா காற்றையும் கடலையும் அதட்டுவாங்க. ஸோ அநேக நேரத்தில் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில் வாழும்போது நிச்சயமாய் அநேக பிரச்சனைகள் காற்றை போல கொந்தளிப்பை போல் வரதான் செய்யும். வராமல் ஆண்டவர் சொல்லலை, நீங்கள் என்னை ஏற்றுக்கொண்டா நான் எப்போவுமே நீங்கள் நல்லா இருப்பீங்க, ஒன்று பிரச்சனை வராதுன்னு சொல்லவே இல்லை. ஆண்டவர் சொல்கிறது என்னன்னா, இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு தான் சொல்கிறாங்க, ஆனால் ஆண்டவரோட வார்த்தை உறுதியாக சொல்கிறாங்க, எனக்குள்ளே நீங்கள் சமாதானமாக இருப்பீங்க. ஏன்னா இந்த உலகம் தரக்கூடாத சமாதானத்தினால ஆண்டவர் நம்மளை நிரப்பி வைத்திருக்காங்க. எவ்வளோதான் பாடு எவ்வளோதான் பிரச்சனை நமக்கு இருந்தாலும் நம்மளால இயேசுக்குள்ளாக சந்தோஷமாய் சமாதானமாக இருக்க முடியும். எப்போ இருக்க முடியும் அப்படின்னா, நம்ம பரலோக சிந்தையோடு இருக்கும் போதும் ஆண்டோட வார்த்தைக்கு நம்ம செவி கொடுத்து ஆண்டோட வார்த்தையை நம்மளோட இருதயத்தை ஆழமாய் அந்த வார்த்தையில் நம்மளோட காரியங்கள் கட்டப்படும் போது நிச்சயமாய் நம்மளால் எல்லா போராட்டம் எல்லா பிரச்சனையும் இந்த உலகத்தில் ஈஸியாக நம்ம சுலபமாக நம்ம மேற்கொள்ளவே முடியும். ஆண்டோட வசனம் ஏசாயா 43ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில், நீ தண்ணீரை கடக்கும்போது நான் உன்னோட இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரள்வதில்லை, நீ அக்னியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போது நமக்கு தண்ணீர் இந்த அக்கினி அப்படின்னு சொன்னால் பிரச்சனை பாடுகள் தான், ஆனால் நீ அப்படிப்பட்ட பாடுகளில் போவே, ஆனால் நான் உன்னோட இருப்பேன் அப்படின்னு தான் ஆண்டர் சொல்கிறாரு. அப்போ ஆண்டர் கூட இருக்கும்போது நம்ம ஈஸியாக அந்த பிரச்சனையிலேருந்து போராட்டங்கள்லேருந்து நம்ம மேற்கொண்டு வர முடியும். என்ன போராட்டம் என்ன பிரச்சனையில் இந்த உலக பிரகாரமாக நமக்கு இருந்தாலும் எல்லாமே டெம்ப்ரரி தான். ஒருவேளை நமக்கு ஒரு வியாதி, இல்லை நமக்கு ஒரு கடன் பிரச்சனை, இல்லை ஒரு தீராத பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி, அது ஒரு தற்காலிகமாக தான் இருக்கும். அதை பயன்படுத்தி நம்மளோட நித்தியமான ஆசீர்வாதம் நித்தியமான பரலோக வாழ்க்கையை நம்ம இழந்துடக்கூடாது. அது இந்த டெம்பரரியான பிரச்சனை நிமித்தமாய் இதை காட்டி இதில் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம ஆண்டரோட உள்ள சஞ்சரிக்கிற நம்மளோட நித்திய வாழ்வை நம்ம இழந்துடக்கூடாது. ஆண்டரோட வசனம் இப்படியே மத்தேயுல 7ஆம் அதிகாரத்தில் 24லேருந்து 27, லூக்கால 6:46லேருந்து 49 வரைக்கும் வாசிக்கும் போது இங்கே எப்படி ஒரு புத்தியுள்ள மனுஷன் எப்படியாய் இருப்பார் சொல்லப்பட்டிருக்குது. எப்படின்னா ஆண்டவர் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தை பிரகாரமாக நடக்கிறவங்க அப்படிப்பட்டவங்க தான் கன்மேலின் மேலே தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பாயிடுவா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பெருமழை சோர்ந்து பெரு வெள்ளம் வந்து காற்றடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது.
ஸோ பிரச்சனைகள் இருக்கும். எவ்வளோ காற்று ஒரு அக்னி மாதிரி உள்ள சோதனையில் ஒரு தண்ணீரில் போகிற அளவுக்கு ஒரு சோதனை நம்மளோட வாழ்க்கையில் வரலாம். ஆனால் நம்மளோட அஸ்திபாரம் கிறிஸ்துக்குள்ளே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அவனோட வார்த்தைக்குள்ளே நம்ம கட்டப்பட்டு இருக்கும்போது நிச்சயமாக எந்த சோதனை, எந்த பிரச்சனை, எந்த போராட்டமும் நம்மளை மேற்கொள்ள முடியாது. அது நம்மளோட உறுதியான கிறிஸ்தவ வாழ்க்கை, நம்மளோட உறுதியான ஆண்டவரில் உள்ள விசுவாசமும் நம்மளோட ஜெயமுள்ள நம்மளோட விசுவாசத்தை பார்க்கும்போது அந்த பிரச்சனை ரொம்பவே டெம்ப்ரரியாக இருக்கும். அது நம்மளை விட்டு அது சீக்கிரமாய் கடந்து போயிடும். அந்த சோதனை நேரத்தில் நம்ம தவறான முடிவுகளை எடுத்துடக்கூடாது. ஆனால் ஆண்டவருக்குள்ளே நம்ம அறிஞ்ச சத்தியங்கள் அதை உறுதியாய் நம்ம விசுவாசித்து பயணிக்கும் போது நிச்சயமாக நமக்கு சீக்கிரமாக இந்த உலக வாழ்க்கையில் அநேக விடுதலைகள் ஆண்டவர் கொடுப்பாங்க. ஆண்டவர் சந்தோஷமாக நம்மளை மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக வைப்பாங்க. ஆனால் நம்ம காணக்கூடிய இந்த டெம்ப்ரரி ப்ராப்ளம்ஸ், தேவையில்லாத பிரச்சனைகளை பார்த்து ஆண்டவரோடு பயணிக்கக்கூடிய காரியங்கள், ஆண்டருக்காக செய்ய வேண்டிய காரியங்களை நம்ம விட்டு ஓடாதபடி ஆண்டவர் நம்மளுக்கு அந்த பலனுள்ள இருதயத்தை கொடுத்து ஆண்டவர் நிச்சயமாக நம்மளை நடத்துவாங்க. ஸோ இந்த வசனம் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் உற்சாகமாக இருக்கட்டும். ஆண்டோட வார்த்தை பிரகாரமாய் நம்மளும் வாழ்வோம், ஆண்டருக்காக வாழ்வோம், பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்போம். ஆண்டருக்கே மகிமை உண்டாகட்டும்.